மாறா பியூஷ் கோயல் வந்து இங்கே தான் இபிஎஸ் கிட்ட எல்லா விஷயங்களையும் பேசியிருக்கணும். இப்போ எதுவுமே வந்து எல்லாத்துக்கும் இபிஎஸ் அவர்கள் டெல்லிக்கு போகணும்னா அப்போ என்ன இது விஷயம்னே புரிய மாட்டேங்குது. ஏன்னா அதிமுக கிட்ட தான் 30% வாக்குகள் இருக்குது. அதிமுக இல்லைன்னா பாஜகவால் ஜெயிக்கவே முடியாது சீட்ஸ். அப்போ இருக்கும் பொழுது ஏன் வந்து நீங்கள் வந்து அதிமுகவை ஃப்ரண்ட் ஃபுட்டில் ஆட விட்டுட்டு பிஜேபி பின்னால் நிற்கணும்? அதுதான் இந்த எலெக்ஷனில் கரெக்டாக இருக்கும். அப்போ தான் டிஎம்கே வர்சஸ் ஏடிஎம்கே அப்படிங்கிற மாதிரி வந்தால் மட்டும்தான் அது வந்து ஈக்குவலான ஃபைட்டாக இருக்கும். அது டிஎம்கே வர்சஸ் பிஜேபி ஏடிஎம்கேன்னு போயிடுச்சுன்னா அது அன்ஈக்குவல் ஃபைட் ஆகிடும். அது வந்து லெவல் பிளேயிங் ஃபீல்டே கிடையாது. அதை தான் பாஜக விரும்புகிறாங்க. அதை வந்து வீக்கன் பண்ணணும்னு தான் நினைக்கிறாங்க. அவங்க ஏடிஎம்கேவையும் அந்த லீடர்ஷிப்பை வீக்கன் பண்ணணும்னு தான் நினைக்கிறாங்க. இதை வந்து இபிஎஸ் அவர்கள் வந்து இதெல்லாம் ஏற்றுக்கிட்டு செய்கிறாருன்னு நான் ஒத்துக்கல. வேற கட்டாயம், ஒரு கட்டாயத்தில் தான் அதிமுக இருக்குது. என்ன கட்டாயம்னு பார்த்தீங்கன்னா 2023 அவங்க பாஜக கூட்டணியை விட்டு வெளில வராங்க. அவங்க என்ன நினைச்சாங்கன்னா திமுக கூட்டணியை அசைச்சு பார்க்கலாம், உடைச்சிடலான்னு நினைச்சாங்க. அது முடியல. இன்னொன்று என்னன்னா அதிமுக வந்து எப்படியாவது பாஜகவோட மீண்டும் ஒரு உறவுல போவாங்க அப்படிங்கிற அந்த சந்தேகத்தை வந்து திருமாவளவன், காங்கிரஸ் போன்ற கட்சிகள் வந்து எழுப்பி கொண்டே இருந்தார்கள். அந்த சந்தேகத்தை அப்படியே கன்ஃபார்ம் பண்ற மாதிரி தான் திருப்பி ஏடிஎம்கே வந்து பாஜகவோட போனாங்க. ஏடிஎம்கே ஏன் பாஜக கிட்ட போனாங்கன்னா டிவிகே வந்து அந்த டோரை க்ளோஸ் பண்ணிட்டாங்க. 2025 பிகினிங்கில் அதிமுக டிவிகேக்கு ஒரு ஆஃபர் கொடுக்குறாங்க. டிவிகே வந்து 117 நிற்கலாம், முதல் 2.5 வருஷம் நான், ரெண்டாவது 2.5 வருஷம் நீங்கன்னு சொன்னதுனால அதிமுகவுக்கு அது ஏற்றுக்கொள்ளும்படியாக இல்லை. எந்த திராவிட கட்சிக்கும் அது ஏற்றுக்கொள்ளக்கூடிய ஒரு விஷயமாக இருக்காது. அப்புறம் அதிமுகவுக்கு வேற என்ன ஆப்ஷன்? பிஜேபி மட்டும்தான், வேற ஆப்ஷனே கிடையாது. நீங்கள் பிஜேபியும் தனியாக அதிமுகவும் தனியாக 5 முனை போட்டி 6 முனை போட்டியாக போனீங்கன்னா அப்போ எலெக்ஷனே நடத்த வேண்டாமே.